Hi students, today we are going to discuss about essential parts of flower. That is essential parts of flowers அப்படின்னா androecium and gynoecium. ஸோ முன்னாடி பார்த்தது நம்ம accessory parts. ஸோ calyx and corolla. ஸோ calyx எப்படி அரேஞ்ச்மெண்ட்ஸாக இருக்குது, அதோட என்ன ஃபியூஷனில் இருக்கா, அதோடைய பெரியந்தனா என்ன, டைப் ஆஃப் வேஸ்டிவேஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்துருந்தோம். ஸோ அதுக்கு முன்னாடி calyx பார்த்துருந்தோம். ஓகேவா, ஷேப் ஆஃப் த கேலக்ஸ், சைஸு, டைப்பு, ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம கேலக்ஸ் டீட்டெயிலாக பார்த்துருந்தோம். ஓகேவா, ஸோ எல்லா ஃப்ளாஸ்லேயும் ஏதாவது ஒரு டைப்பில் நம்ம படித்த டைப்பில் தான் என்ன அது இருக்கலாம். ஸோ அதுக்கடுத்தது ஆண்ட்ரோசியம்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றதான் பார்க்க போகிறோம். ஓகேவா, எசென்ஷியல் பார்ட்ஸ் ஆஃப் ஃப்ளாரல், தட் இஸ் ஃபஸ்ட் ஒன் ஆண்ட்ரோசியம். ஸோ ஆண்ட்ரோசியம் third whorl of flower is male reproductive part of the flower. The first whorl, 4 whorls of flowers இருக்குன்னு சொன்னோம். One calyx, second one corolla, third one androecium, fourth one gynoecium. ஸோ அந்த இதில் வந்து தேர்ட் whorl தான் என்னது androecium. அது that is a male reproductive part of the flower. இது ஒரு male reproductive part of the flowers. It is composed of stamens. ஸோ டோட்டலாக ஆண்ட்ரோசியத்தை என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா stamens. அது மைக்ரோஸ்போரோஃபில். ஓகேவா, மைக்ரோஸ்போரோஃபில் refers to male gametes. மெகாஸ்போரோஃபில் refers to female gametes. ஸோ அப்போ மைக்ரோஸ்போரோஃபில்ஸ் அப்படின்னு என்னது மேல் gametes. இந்த கம்போஸ்ட் ஆஃப் ஸ்டாமன்ஸ், எல்லா ஸ்டாமன்ஸும் ஒன்றா சேர்ந்து தான் என்ன சொல்கிறோம் மைக்ரோஸ்போரோஃபில்ஸ். ஈச் ஸ்டாமன்ஸ் கன்சிஸ்ட் ஆஃப் 3 parts. ஒரு ஸ்டாமன்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த ஸ்டாமனில் மெயினானது இம்பார்ட்டண்டாக 3 parts இருக்குது. ஒன் என்ன அப்படின்னா ஃப்ளம்மண்ட். ஃபர்ஸ்ட் ஒன் ஃப்ளம்மண்ட், செகண்ட் ஒன் ஆன்தர், தேர்ட் ஒன் கனெக்டிவ். ஸோ ஃப்ளம்மண்ட்டையும் ஆன்தரையும் கனெக்ட் பண்ணுறது தான் கனெக்டிவ். ஸோ ஆன்தர் அப்படின்றது ஸோ அதனுடைய மேஜர் இம்பார்ட்டன்ட் பார்ட்ஸ். ஓகேவா, ஸோ ஸ்டாமனில் மெயினாக 3 இம்பார்ட்டன்ட் பார்ட்ஸ் இருக்குது. ஸோ ஒன் என்னது அப்படின்னா ஃப்ளம்மண்ட், அண்ட் செகண்ட் ஒன் ஆன்தர், தேர்ட் ஒன் கனெக்டிவ். ஸோ இப்போ அந்த ஆன்தர் வந்து கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ இப்போ இது டார்சல் வியூ, இது வென்ட்ரல் வியூ. டார்சல் வியூ, வென்ட்ரல் வியூ. டார்சல் வியூனா மேல் போர்ஷமாக இருக்கிறது, அதாவது ஒரு ஃப்ராக் வந்து உட்காந்துருக்கு அப்படின்னா டார்சல் வியூ. அதே ஃப்ராக் வந்து அண்ணாந்து படுத்து கிடக்கு அப்படின்னா வென்ட்ரல் வியூ. ஸோ அந்த பேசிக்கில் டார்சல் வியூ, வென்ட்ரல் வியூ பார்த்துருக்கோம். ஸோ அதில் ஃப்ளம்மண்ட்டை, ஆன்தர், கனெக்டிவ். ஸோ ஆன்தர் வந்து ஒரு ஃப்ளம்மண்ட் நம்ம பார்த்துருப்போம், ஹைபிஸ்கஸில் பார்த்துருப்போம் ஃப்ளம்மண்ட்ஸ். ஓகேவா, ஒரு ஸ்டாக் லைக் ஸ்ட்ரக்சர்ஸாக ஃப்ளம்மண்ட் சொல்லுவோம். அதனுடைய டிப்பில் தானே இருக்கும் வந்து ஆன்தர் இருக்கும். ஓகேவா, ஸோ இப்போ ஆன்தர் இருக்கும். ஸோ ஆன்தர் வந்து என்னென்ன ஷேப்பில் இருக்குது. அதுக்கு அடுத்தது கனெக்டிவ். ஸோ அந்த ஆன்தரையும் ஃப்ளம்மண்ட்டையும் கனெக்ட் பண்ணுறது தான் கனெக்டிவ். ஓகே, ஸோ இப்போ இது கனெக்டிவ். ஸோ இப்போ இந்த 3 இம்பார்ட்டன்ட் பார்ட்ஸ் வந்து இந்த ஆண்ட்ரோசியத்தில் இருக்குது. ஸோ ஆண்ட்ரோசியம் தேர்ட் whorl ஆஃப் ஃப்ளார். இட் இஸ் ஏ மேல் ரிப்ரடக்டிவ் ஆர்கன். இட் கம்போஸ்ட் ஆஃப் ஸ்டாமன்ஸ், அதாவது மைக்ரோஸ்போரோஃபில்ஸ் அப்படி சொல்லுவோம். ஈச் ஸ்டாமன்ஸ் 3 parts, ஒன் ஃப்ளம்மண்ட், ஆன்தர், கனெக்டிவ். ஸோ அதுக்கு அடுத்தது ஃபர்ஸ்ட் ஆன்தர்னா என்ன, அப்பர் swollen part with மைக்ரோஸ்போராஞ்சியா. அப்பர் swollen part with மைக்ரோஸ்போராஞ்சியா. ஸோ அதாவது வந்து என்னது மேலே இருக்கக்கூடிய அந்த எல்லோ கலரில் இருக்கக்கூடியது என்னது ஆன்தர் சொல்லுவோம். அது என்னன்னா அதுதான் அதுதான் என்ன இருக்குது மைக்ரோஸ்போராஞ்சியா, தட் இஸ் மேல் கேமெட்ஸ். ஓகேவா, அதுதான் ரிலீஸ் பண்ணக்கூடியது மேல் கேமெட்ஸ். போலன் கிரைன்ஸ், அந்த ஆன்தர் ரிலீஸ் போலன் கிரைன்ஸ். ஓகேவா, ஸோ அப்போ அந்த போலன் கிரைன்ஸில் தான் என்ன இருக்கும், ஸோ அது வந்து ஆன்தர்ஸ் அதில் ப்ரெசென்ட் ஆகிருந்து அதில் தான் வந்து மைக்ரோஸ்போராஞ்சியா இருக்கும், அது மேல் கேமெட்ஸ் இருக்கும். ஸோ அதெல்லாம் யூஸ் பண்ணி ரீப்ரொடக்ஷன் இன்வால்வ் ஆகக்கூடியது. ஸோ அப்பர் ஸ்வெல்லன் பார்ட், நல்ல உப்பனால பகுதியாக இருக்கிறது தான் அது ஆன்தர். இதில் வந்து இப்போ பார்ப்போம், இந்த இதில் வந்து மேலே இருக்கிறது நல்ல உப்பலான பகுதி தான் என்னது ஆன்தர்ஸ். ஓகேவா, அப்பர் ஸ்வெல்லன் பார்ட் வித் மைக்ரோஸ்போராஞ்சியா. அண்ட் நெக்ஸ்ட்டு ஃப்ளம்மண்ட், ஸ்டாக் ஆஃப் ஸ்டாமன். ஸ்டாமனுடைய ஸ்டாக், அதாவது காம்பு மாதிரி இருக்கிறது. ஓகேவா, அதுதான் அது கம்பி மாதிரி இருக்கிறது தான் ஆன்தருடைய ஸ்டாக். ஸோ அப்போ இது என்னது ஃப்ளம்மண்ட், ஸ்டாக் ஆஃப் ஸ்டாமன். தென் கனெக்டிவ், டிஷ்யூ கனெக்டிங் ஆன்தர் லோப்ஸ் வித் ஃப்ளம்மண்ட்ஸ். ஆன்தர் லோப்ஸ் மேலே இருக்குல்ல, ஸோ அந்த ஆன்தர் லோப்ஸையும் இந்த ஃப்ளம்மண்ட்டையும் ஒரு டிஷ்யூ கனெக்ட் பண்ணுறதுக்கு பேர் தான் அது கனெக்டிவ் டிஷ்யூ. ஓகேவா, அதுக்கு அடுத்தது ஆன்தர்ஸ் டைப்பிக்கலி கண்டைன்ஸ் 2 compartments called a thicae. ஸோ இப்போ வந்து 2 compartments சொல்கிறோம். ஸோ இப்போ இந்த 2 compartments அப்படின்னா ரெண்டு டிவைடாக இருக்கக்கூடியது. ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் இதிலே பார்க்கலாம். ஸோ இதில் 2 compartments என்ன அப்படின்னா இந்த இதுதான். ஓகேவா, ஸோ இப்போ இந்த இடத்துல ஒரு
கேவிட்டி மாதிரி ஃபார்ம் பண்ணியிருக்கும். அப்போ 2 கம்பார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. இந்த ஷேப்பில் ஒன்று இருக்கும், இந்த ஷேப்பில் ஒன்று இருக்கும். ஸோ அப்போ அந்த மாதிரி 2 கம்பார்ட்மெண்ட்ஸ் இருக்குன்றதால இது 2 கம்பார்ட்மெண்ட்ஸ். ஓகேவா? அஸ் கால்டு திக்கே அப்படின்னு சொல்லுவோம். சிங்குலராக இருந்தால் திக்கா. ஈச் திக்கா கன்சிஸ்ட் ஆஃப் 2 மைக்ரோஸ்பொராஞ்சியா. திக்கா அதாவது திக்கேவில் 2 மைக்ரோஸ்பொராஞ்சியா ஒரு லோபுலினா இருக்குது. 2 மைக்ரோஸ்பொராஞ்சியம் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. இந்த 2 மைக்ரோஸ்பொராஞ்சியம் ஃபியூஸ் டு ஃபார்ம் ஆஃப் லோக்கிள். அதுதான் அது லோக்கிள். ஸோ 2 லோக்கிள் 4 லோக்கிள் அது எப்படி வந்து டிவைட் ஆகிருக்கு. மேலே வந்து பந்து மாதிரி இருக்கும். அதில் வந்து 4 டிவைடாக இருக்கா 2 டிவைடாக இருக்கா அந்த மாதிரி பார்க்குறது தான் லோக்கிள் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இது ஏன்னா அது மைக்ரோஸ்பொராஞ்சியம் ஃபியூஸ் ஆகிருக்கிறது தான் லோக்கல். ஓகேவா? ஸோ ஆனால் ஒரு கம்பார்ட்மெண்ட்லேயும் அந்த திக்கே இருக்கும். அதில் வந்து 2 மைக்ரோஸ்பொராஞ்சியம்ஸ் இருக்கும். 2 மைக்ரோஸ்பொராஞ்சியம்ஸ் பர் பேர்ஸ். ஸ்டெரைல் ஸ்டாமன்ஸ் ஆர் கால்டு ஸ்டாமினோட்ஸ். அதில் வந்து ஸ்டெரைல் ஸ்டாமன்ஸாக இருக்குது. ஸ்டாமன்ஸில் ஆண்ட்ரோஷியத்துலேயே மலட்டுத்தன்மையில் இருக்குது அப்படின்னா அதுக்கு பேர் என்ன சொல்லுவோம்? ஸ்டாமினோட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் கேஷியா ஃப்ளாஸ். கேஷியா மலட்டுத்தன்மை வந்து கேஷியா இருக்குது. அதுக்கு அடுத்தது டிஸ்டிங்க்ட், தனித்தனியாக இருக்குது. ஸ்டாமன்ஸ் விச் டூ நாட் ஃபியூஸ் டு ஒன் அனதர். ஒரு ஸ்டாமனும் ஒரு தனித்தனியாக இருந்தது அப்படின்னா டிஸ்டிங்க்ட் அப்படி சொல்லுவோம். டிஸ்டிங்க்ட். ஓகேவா? ஸோ நிறைய ஃப்ளாஸ் ஃபேமிலிஸ்லாம் படிக்கும்போது இந்த ஆன்தர்ஸ் ஆர் டிஸ்டிங்க்ட், ஸ்டாமினோட்ஸ், ஃப்ரீ, அபோஸ்டாமினஸ், திக்கே, மோனோதிக்கஸ், டைத்திக்கஸ் அது மாதிரி நிறைய சொல்லுவோம். அப்போனா என்னென்னு தெரியும்னா இது கண்டிப்பாக இது பேசிக், இது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். அப்போ என்னது டிஸ்டிங்க்ட்னா தனித்தனியாக இருக்குது. ஸ்டாமன்ஸ் டூ நாட் ஃபியூஸ் டு ஒன் அனதர். ஃப்ரீ ஸ்டாமன்ஸ் விச் டூ நாட் ஃபியூஸ் வித் அதர் பார்ட்ஸ் ஆஃப் ஃப்ளாரு. இந்த ஸ்டாமன்ஸ் வந்து தனித்தனியாக இருக்கிறது டிஸ்டிங்க்ட் சொல்கிறோம். ஸோ அதுவே ஃப்ரீயாக இருக்குது. ஆன்தர்ஸ் ஆர் ஃப்ரீ அப்படின்னா என்னது? எந்த பார்ட்டு கூடயுமே ஃப்ளோரல் பார்ட்ஸ் கேலக்ஸாக இருக்கலாம், கோரோலாக இருக்கலாம், கைனோசியமாக இருக்கலாம், எது கூடயும் அட்டாச் பண்ண இல்லாமல் இருக்கிறது தான் ஃப்ரீயாக இருக்கிறது. ஸ்டாமன்ஸ் விச் டூ நாட் ஃபியூஸ் வித் அதர் பார்ட்ஸ் ஆஃப் ஃப்ளார். வேறு எந்த பார்ட்ஸு கூடயும் ஃபியூஸாக இல்லாமல் இருந்தது அப்படின்னா அதுக்கு வந்து ஃப்ரீ அப்படி சொல்லுவோம். அதுக்கு அடுத்தது அப்போஸ்டாமினஸ். ஃப்ளாஸ் வித் ஸ்டாமன்ஸ் தட் ஆர் ஃப்ரீ அண்ட் டிஸ்டிங்க்ட். அப்போஸ்டாமினஸ் அப்படின்னா ஃப்ளாஸ் ஸ்டாமன் இருக்குது ஆனால் ஃப்ரீயாக தனியாக இருக்குது. எந்த அதர் பார்ட்ஸ் கூடயும் ஜாயின் பண்ணல. அந்த ஸ்டாமனும் ஒன்றா ஃபியூஸ் ஆகலை. ஃப்ளமன் அது டிஸ்டிங்க்ட். ஓகேவா? ஸோ இப்போ இதுதான் வந்து ஸ்டாமினோட், டிஸ்டிங்க்ட், ஃப்ரீ, அப்போ ஸ்டாமினஸ், தென் திக்கே. ஓகேவா? ஸோ அதுக்கு அடுத்தது ஃபியூஷன் ஆஃப் ஸ்டாமன்ஸ். ஸ்டாமன்ஸ் வந்து எப்படி வந்து இணைஞ்சிருக்கு? ஃபியூஷன் ஆஃப் ஸ்டாமன்ஸ் refers the stamens fusing among themselves or with other parts of flowers. இப்போ வந்து ஸ்டாமன்ஸ்குள்ளேயே அந்தந்த ஸ்டாமன்ஸ், ஃபிலமெண்ட், ஆன்தர்ஸ் அது எப்படி வந்து ஃபியூஸ் ஆகிருக்கு. அப்படி இல்லை அப்படின்னா வேறு எந்த பார்ட்டு கூட ஃபியூஸ் ஆகிருக்கு. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் இந்த ஃபியூஷன் ஆஃப் ஸ்டாமன்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஒன்று என்னது அப்படின்னா கனெக்ஷன். செகண்ட் ஒன் அட்னேஷன். கனெக்ஷன். ஸோ கனெக்ஷன் அப்படின்னா அது வந்து அந்த ஸ்டாமன்ஸ் மட்டும் ஜாயினாக இருக்கக்கூடியது. அட்னேஷன் அப்படின்னா வேறு ஃப்ளோரல் பார்ட்ஸு கூட ஜாயினாக இருக்கக்கூடியது. ஓகேவா? ஸோ இப்போ அது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அந்த ஃபியூஷன் ஆஃப் ஸ்டாமனு ஃபியூஷன் ஆகிருக்கு. அது வந்து அந்த ஸ்டாமன்ஸ் மட்டும் ஃபியூஷன் ஆகிருக்கா இல்லை வந்து வேறு பார்ட்ஸ் கூட ஃபியூஷன் ஆகிருக்கா அப்படின்னா கனெக்ஷன் அண்டு அட்னேஷன். இல்லை ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா கனெக்ஷன் refers to the fusion of stamens among themselves. It is of 3 types: Adelphi, Syngenesius, Synandrons. ஓகேவா? Adelphiன்னு சொல்லுவோம். Adelphi. ஓகேவா? ஸோ Adelphi. அதுக்கடுத்து என்னது? Syngenesius. அதுக்கடுத்து தேர்டு ஒன்று Synandrons. இது எல்லாமே என்னது? கனேஷனில் இருக்குது. கனேஷன் அப்படின்னா தெம்செல்ஸ், அந்த ஆன்தர்ஸ் வந்து ஜாயின் ஆகக்கூடியது தான் இந்த இது கனேஷன்ஸ். Adelphi, Syngenesius, Synandrons. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் Adelphi. Filaments connect into one or more bundles but anthers are free. அதாவது ஃபிலமெண்ட்ஸ் வந்து ஜாயின் ஆகிருக்கும். ஒரு 2-3 ஃபிலமெண்ட்ஸ் வந்து ஜாயின் ஆகிருக்கும். ஆனால் ஆன்தர் வந்து ஃப்ரீயாக இருக்கும். அதுதான் Adelphi அப்படி சொல்கிறோம். ஓகேவா? ஃபிலமெண்ட்ஸ் வந்து ஜாயின் ஆகிருக்கலாம், ஆன்தர்ஸ் வந்து ஃப்ரீயாக இருக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் திஸ் பிக்சர்ஸில் பாருங்கள். இந்த ஃபிலமெண்ட்ஸ் எல்லாமே தனித்தனியாக ஃப்ரீயாக இருக்குது. பட் ஆன்தர்ஸ் என்னது? எல்லாமே ஜாயின் ஆகிருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ ஆன்தர்ஸ் ஆர் ஜாயின் டுகெதர். இது என்னது? ஃபிலமெண்ட்ஸ் வந்து ஃப்ரீயாக இருக்குது. ஸோ அப்போ அதை பேசிக்கில் தான் இந்த கனேஷன்ஸ் பார்ப்போம். ஓகேவா? ஸோ அப்போ வந்து Adelphi. Filaments connect into one another, one or more bundles. Filaments வந்து ஒரு தனியாக இருக்கலாம், இல்லை அது வந்து கூட ஜாயின் ஆகிருக்கலாம். ஆனால் அந்த ஆன்தர் மட்டும் எல்லாமே ஃப்ரீயாக இருக்கிறது.
இதான் வந்து அடல்ஃபி சொல்லுவோம். இதில் ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா மோனோடல்ஃபஸ். மோனோ அப்படின்னா என்னது ஒன். ஸோ மோனோடல்ஃபஸ் அப்படின்றது ஃப்ளமன்ஸ் ஆஃப் ஸ்டாமன்ஸ் கனெக்ட் இன்டு எ சிங்கிள் பண்டில், தனியாக இருக்கிறது. ஃப்ளமன்ஸ் ஆஃப் ஸ்டாமன்ஸ், ஃப்ளமன்ஸ், அந்த ஃப்ளமன்ஸ் வந்து ஒன்றா சேர்ந்துருந்தது அப்படின்னா, சிங்கிள் பண்டலாக இருந்தது அப்படின்னா அதுக்கு தான் அது மோனோடல்ஃபஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? எக்ஸாம்பிள் மால்வேசியே, சைனா ரோஸு காட்டன் அப்படின்றது செம்பருத்தி, பருத்தி. ஸோ சைனா ரோஸ் என்னது ஹைபிஸ்கஸ். ஓகேவா? இதான் மோனோடல்ஃபஸ். ஃப்ளமன்ஸ் வந்து என்னது ஹைபிஸ்கஸில் பார்த்துக்கலாம். அது ஸ்டாமன்ஸ் எல்லாமே ஒரே இதாக இருக்கும், அதில் ஃப்ளமன்ஸ் எல்லாமே தனித்தனியாக இருக்கக்கூடியது. அதுதான் அது மோனோடல்ஃபஸ். செகண்ட் ஒன் டைஅடல்ஃபஸ். ஃப்ளமன்ஸ் ஆஃப் ஸ்டாமன்ஸ் கனெக்ட் இன் 2 பண்டில்ஸ், ரெண்டாக ஜாயின் ஆகக்கூடியது டைஅடல்ஃபஸ். அண்டு எக்ஸாம்பிள் ஃபேபேசியே பீஸ். ஓகேவா? 2 பண்டிலாக இருக்கக்கூடியது. ஓகேவா? ஸோ இப்போ 2 பண்டில் இப்போ வந்து சங்குப்பூ பார்த்துருக்கலாம். ஓகேவா? டைஅடல்ஃபஸ் வந்து சங்குப்பூ இருந்தால் பிரித்து பாருங்கள். ஸோ 9 வந்து தனியாக ஃபியூஷனாக இருக்கும், 1 மட்டும் ஃப்ரீயாக இருக்கும். ஸோ அதனுடைய ஸ்டாமன்ஸ் எடுத்து பாருங்கள் வீட்டில் இருந்ததுன்னா. அதுதான் அது டைஅடல்ஃபஸ். ஃப்ளமன்ஸ் ஆஃப் ஸ்டாமன்ஸ் கனெக்ட் இன் 2 பண்டில்ஸ். 1 பண்டிலாக இருந்தது அதுனா மால்வேசி ஹைபிஸ்கஸ் ஃப்ளார்ஸ் பாருங்கள், அது வந்து மோனோடல்ஃபஸ் அப்படி சொல்லுவோம். அதே வந்து 2 பண்டில்ஸாக இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒன்று என்னது 1 பண்டிலாக இருக்குது, இது என்னது அப்படின்னா 2 பண்டில்ஸாக இருக்குது. ஸோ இது வந்து டைஅடல்ஃபஸ். அப்போ வந்து இந்த ஃப்ளமன்ஸ் வந்து ஃபுல்லாகவே ஃபியூஷன் ஆகிருக்கு. இதில் வந்து ஒரு 9 இருக்கும். ஸோ இது வந்து ஒரு ஃப்ளமன்ஸ் வந்து தனியாக இருக்கும். ஆந்தஸ் வந்து எல்லாமே ஃப்ரீயாக இருக்கிறது அடல்ஃபி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ அது டைஅடல்ஃபஸ். அதுக்கடுத்து பாலிஅடல்ஃபஸ். ஃபிலமெண்ட்ஸ் கனெக்ட் இன்டு மெனி பண்டில்ஸ். எக்ஸாம்பிள் சிட்ரஸ் அண்ட் பாம்பெக்ஸ். மெனி பண்டில்ஸ். ஒரு பண்டில் ஃபிலமெண்ட்டாக இருந்தது அப்படின்னா மோனோடல்ஃபஸ். 2 பண்டிலாக இருந்தது அப்படின்னா டைஅடல்ஃபஸ். அது நிறைய இருந்ததுன்னா பாலிஅடல்ஃபஸ். ஓகேவா? சிட்ரஸ், பாம்பெக்ஸ், பாலிஅடல்ஃபஸ். ஃபார் எக்ஸாம்பிள் திஸ் ஒன். இப்போ இந்த பாலிஅடல்ஃபஸ் எதில் இருக்கும் அப்படின்னா மேஜராக வந்து உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ரெசினஸ் கம்யூனிஸ், ஆமணக்கு சொல்லுவோம்ல, அதில் இருக்கும். இதை மாதிரி அதில் வந்து ஒரே இதுவாக வந்து அதில் வந்து நிறைய பிரான்ச்சஸ் வரும். அதுக்கும் தனித்தனியாக வந்து ஆந்தஸ் வந்து எல்லோ கலரில் இருக்கும். அதுதான் அந்த பாலிஅடல்ஃபஸ் அப்படி சொல்லுவோம். ஓகேவா? அப்போ மெனி பண்டில்ஸ் இருந்ததுன்னா பாலிஅடல்ஃபஸ். இதுதான் அட்னேஷன். கனேஷனில் அடல்ஃபியில் 3 டைப்ஸ். 1 மோனோடல்ஃபஸ், டைஅடல்ஃபஸ், பாலிஅடல்ஃபஸ். அதுக்கு அடுத்தது சிஞ்சினிசஸ் சினான்ட்ரன்ஸ் பார்த்துருப்போம். ஓகேவா? சிஞ்சினிசஸ் சினான்ட்ரன்ஸ். இப்போ சிஞ்சினிசஸ்னால் என்ன? ஆந்தஸ் கனெக்ட், ஃப்ளமன்ஸ் ஆர் ஃப்ரீ. ஆந்தஸ் கனெக்ட்னா ஆந்தஸ் எல்லாமே ஜாயினாக இருக்கும், ஆனால் ஃப்ளமண்ட் என்ன பண்ணியிருக்கோம் தனித்தனியாக இருக்கக்கூடியது. அதுதான் வந்து என்னது சிஞ்சினிசஸ். ஜினான்ட்ரன்ஸ். ஓகேவா? ஃப்ளமன்ட்ஸ் எல்லாமே ஆந்தர். இப்போ பாருங்கள் இந்த ஃப்ளாஸ், இந்த பிக்சர்ஸை பாருங்கள். 1 சிஞ்சினிசஸ். ஃப்ளமன்ட்ஸ் ஆர் ஃப்ரீ, தனித்தனியாக ஒன்று 4 போயிட்டு, ஆனால் ஆந்தஸ் எல்லாமே என்னது ஒரு ஜாயிண்டில் இருக்குது. ஸோ இப்போ இதுதான் அந்த சிஞ்சினிசியஸ். ஓகேவா? அதுக்கடுத்து சினான்ட்ரன்ஸ். ஃப்ளமன்ட்ஸ் அண்ட் ஆந்தர்ஸ் ஆர் கம்ப்ளீட்லி ஃபியூஸ்டு. ஃப்ளமன்ட்ஸ் ஆந்தர். ஸோ அப்போ வந்து இந்த மாதிரி வந்து ஃபுல்லாகவே ஃபியூஷன் ஆகிருக்கும். ஃப்ளமண்ட் ஆந்தர் ஃபுல்லாகவே உள்ள ஃப்ளமண்ட் இருக்கும், மேலே சரௌண்டிங் ஃபுல்லாக ஆந்தர்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஃபுல்லாக கவர் ஆகிருந்தது அப்படின்னா அது பேர் என்னது சினான்ட்ரன்ஸ். ஃப்ளமன்ட்ஸ் அண்ட் ஆந்தர்ஸ் ஆர் கம்ப்ளீட்லி ஃபியூஸ்டு. எக்ஸாம்பிள் காக்சினியா. ஸோ அப்போ இதான் வந்து என்னது கனேஷன்ஸ். ஓகேவா? ஸோ அப்போ கனேஷனில் 3 பார்த்துருக்கோம். 1 அடல்ஃபியில் 3 மோனோடல்ஃபஸ், டைஅடல்ஃபஸ், பாலிஅடல்ஃபஸ் பார்த்தோம். சிஞ்சினிசஸ்னால் ஃப்ளமன்ட்ஸ் ஃப்ரீயாக இருக்கும், ஆந்தஸ் ஜாயினாக இருக்கும். சினான்ட்ரன்ஸ் அப்படின்னா எல்லாமே ஜாயினாக இருக்கக்கூடியது, ஃப்ளமண்ட் ஆந்தர் எல்லாமே ஜாயினாக இருக்கக்கூடியது. அடல்ஃபி அப்படின்னா ஃப்ளமன்ட்ஸ் எந்த பண்டில்ஸில் இருக்குது அதை பேஸ் பண்ணி தான் அடல்ஃபி. ஸோ ஒரு பண்டிலாக இருந்ததுன்னா மோனோடல்ஃபஸ், 2 பண்டிலாக இருந்ததுன்னா டைஅடல்ஃபஸ், மெனி பிரான்ச்சஸ் இருந்ததுன்னா பாலிஅடல்ஃபஸ். ஓகேவா? ஸோ இப்போ இதுதான் ஆந்தஸினுடைய ஃபியூஷன் ஆஃப் ஸ்டாமன்ஸ். அட்னேஷன் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து இம்பார்ட்டன்ஸ் டுடே என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா ஆந்தஸ்னா என்ன? ஆண்ட்ரோஷியம் இஸ் எ மேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட்ஸ். இதோட லைஸ்ட்டாக படிச்சிங்க. கனெக்ஷன் திக்கே அந்த ஸ்டாமினோட்ஸ் அதெல்லாம் பார்த்துங்க. ஸோ இன்றைக்கி டெஸ்ட் எழுதி காட்டுறது இந்த கனெக்ஷன்ஸ் மட்டும் டெஸ்ட் எழுதி காட்டுங்க. ஓகேவா? அடல்ஃபி, மோனோடல்ஃபஸ், டைஅடல்ஃபஸ், பாலிஅடல்ஃபஸ், சிஞ்சினிசஸ், சினான்ட்ரன்ஸ். ஓகே ஸ்டூடெண்ட், தேங்க்யூ.